இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, யூதா எழுதின நிருபத்தின் வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். விசுவாசம் காக்க போராடுவோம் என்ற தலைப்பிலே யூதா எழுதியிருக்கின்றார். ஒரு அதிகாரத்தையும் 25 வசனங்களையும் கொண்ட இந்த பகுதியிலே ஆதியாகமம் தொடங்கி இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை வரைக்கும் உள்ள காரியங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்கு பின் 65லிருந்து 70ஆம் ஆண்டுக்குள் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது. சிறிய நிருபமாக இருந்தாலும் மிக அதிகமான தெய்வீக சத்தியங்களை உள்ளடக்கியதாக இந்த நிருபம் காணப்படுகின்றது. இந்த நிருபத்தை 4 பிரிவுகளாக பிரித்து நாம் தியானிக்கலாம். முதல் பகுதி 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் அறிமுகம் மற்றும் நம்பிக்கைக்கான அழைப்பை படிக்கின்றோம். 2வது பகுதி 5ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் தெய்வீக நியாய தீர்ப்பின் 7 பழைய ஏற்பாட்டு வரலாற்றுக்களை எடுத்துக்காட்டாக எடுத்து கூறுவதை படிக்கின்றோம். 3வதாக 12ஆம் வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் தவறான ஆசிரியர்களுடைய பண்புகள் மற்றும் அவர்களுடைய அழிவை குறித்து படிக்கின்றோம். 4வதாக 20வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரைக்கும் விசுவாசிகளுக்கு 9 விசேஷ அறிவுரைகளையும் நிறைவு துதிப்பாடலாய் கர்த்தரை மகிமைப்படுத்துவதையும் நாம் படிக்க முடிகின்றது. இயேசு கிறிஸ்துவின் சகோதரராய் இருந்த இந்த யூதா இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார் என்று நம்பப்படுகின்றது. அதாவது இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் பிறந்த பின்பு பரிசுத்த மரியாளுக்கும் யோசேப்புக்கும் பிறந்த குழந்தைகளிலே இந்த யூதா 4வது நபராய் பிறந்திருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது. அவர் தன்னை அறிமுகப்படுத்தும் போது நான் இயேசு கிறிஸ்துவின் ஒன்றுவிட்ட சகோதரர் என்று அறிமுகப்படுத்தாதபடி இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனும் யாக்கோபுனுடைய சகோதரனுமாகிய யூதா என்று அறிமுகப்படுத்துகின்றார். ஊழியக்காரன் என்று நாம் சாதாரணமாக இன்றைக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அடிமையிலும் அடிமை என்பதே அதனுடைய சரியான விளக்கமாய் இருக்கின்றது. அப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு நான் அடிமையானவன், யாக்கோபு இயேசு கிறிஸ்துவுக்கு ஒன்றுவிட்ட சகோதரராய் பிறந்தவர், அவருக்கு நான் சகோதரன் என்பதை தெளிவுபடுத்துகின்றார். ஏனென்றால் யாக்கோபு ஆதி திருச்சபையிலே ஒரு முக்கியமான பொறுப்பிலே இருந்தவராக காணப்பட்டார். பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களுமாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது என்று சொல்லுகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நாம் தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே, விசேஷமாய் உலகத் தோற்றத்திற்கு முன்னே நம்மை அவருக்கென்று தெரிந்து கொண்டு அழைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகின்றது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார் என்பதை நாம் படிக்கின்றோம். ஆகவே ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அவர்களுக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறேன் என்று சொல்லி யூதா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பெரியமானவர்களே, பொதுவான இரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் நான் உங்களுக்கு பொதுவான இயேசு கிறிஸ்துவின் இரட்சிப்பை குறித்து எழுத வேண்டும் என்று ஆரம்பித்தேன். ஆனால் எழுதினதோ வேறு ஒன்று என்று தெளிவுபடுத்துகின்றார். பொதுவான இரட்சிப்பு என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அவர்கள் ரட்சிக்கப்படுகிறது எப்படியோ அப்படியே நாமும் ரட்சிக்கப்படுவோம் என்று நம்பியிருக்கிறோமே என்று அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே கூறினபடியாய் ஆண்டவர் இந்த உலகத்திலுள்ள அனைவரையும் அவருடைய கிருபையினாலே ரட்சிப்பதற்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் என்பதே இந்த பகுதியிலே அவர் சொல்ல விரும்பின செய்தி. ஆனால் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டுமென்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. ஆனால் உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது, நீங்கள் விசுவாசத்திற்காக தைரியமாய் போராட வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கும் விசுவாசத்திற்காக நாம் போராட அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆதி அப்போஸ்தலர்கள் தங்களுடைய விசுவாசத்திற்காக போராடி நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டார்கள்.
இதைத்தான் பவுல் அப்போஸ்தலரும் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் என்று அழைப்பையும் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்துகின்றார். நாம் அழைக்கப்பட்ட அழைப்பு விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி என்றால் உலகத்தின் அனைத்து விதமான கள்ள போதகங்களுக்கும், தவறான வழிகளுக்கும், பாவத்திற்கும், அசுத்தத்திற்கும், அக்கிரமத்திற்கும் விரோதமாக போராடி வெற்றி பெற அழைக்கப்பட்டோம் என்பதிலே மிகவும் கவனமாக இருப்போம். 4வது வசனத்திலே, நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டுகின்ற ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்கள், பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள், அவர்கள் ஆக்கினை அடைவார்கள் என்பதை குறித்து சொல்லுகின்றார். இன்றைக்கும் ஆண்டவருடைய கிருபையை தவறாக பயன்படுத்தி பாவத்திலே வாழ்ந்தாலும் ஆண்டவர் கிருபை உள்ளவர், உங்களை காப்பாற்றுவார், ஆகவே நீங்கள் பாவத்திலே வாழ்ந்து கொண்டே கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் இருக்க முடியும் என்ற கிருபையின் செய்தியை சொல்லுகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். மிக கவனமாக இருக்க வேண்டும். பாவத்திற்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமே கிடையாது. நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், பாவத்திலிருந்து விலகி மன்னிப்பு கேட்டு நாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் புதிய வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டோம் என்பதில் மிகவும் தெளிவாய் இருக்க வேண்டும். இப்படி பாவத்திலே வாழுகிறவர்களுக்கு ஆண்டவர் நியாய தீர்ப்பு கொடுத்தார் என்பதை அடுத்த பகுதியிலே 5ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் தெய்வீக நியாய தீர்ப்பின் 7 வரலாற்று எடுத்துக்காட்டுகளை சொல்லுகின்றார். முதலாவது வரலாறு, கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். ஆண்டவருக்கு விரோதமாக கூட்டங்கூடின சபையார் கர்த்தரை முழுமையாய் நம்பாதவர்களை அழித்தார் என்பதை வேதத்திலே படிக்கின்றோம். எண்ணாகமும் 14ஆம் அதிகாரம் 35வது வசனம் இதற்கு நமக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. 2வது எடுத்துக்காட்டு, தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களை ஆண்டவர் அடைத்து வைத்திருக்கின்றார். இதை நாம் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே படிக்கின்றோம். பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்தார் என்பதை படிக்கின்றோம். 3வது வரலாற்று எடுத்துக்காட்டு, சோதோம் கொமோரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களைப் போல் விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமும் 19ஆம் அதிகாரத்திலே இவர்களுடைய விபச்சார பாவத்தை குறித்தும் அதற்கான நித்திய ஆக்கினையை குறித்தும் நாம் படித்திருக்கின்றோம். தொடர்ந்து 9வது வசனத்திலே 4வதாக பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுனுடனே தர்க்கித்து பேசினதை குறித்த ஒரு பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மோசேயின் உடலை குறித்த சொற்போர் நடத்தினதை வேதத்தின் இந்த பகுதியில் மட்டுமே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே இதை தொடர்ந்து நாம் விளக்கப்படுத்துவதற்கு இதிலே ஒன்றுமில்லை. ஆனால் கள்ள தீர்க்கதரிசிகள் ஜனங்களுக்குள்ளே இருப்பார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுக்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்து கொள்வார்கள் என்று 2 பேதுரு 2:1 வாசிக்கிறோம். ஆகவே தூசணமாய் பிறரை குற்றப்படுத்துவதற்கான பொறுப்பு நமக்கு இல்லை என்பதை மிக தெளிவாக கற்றுக்கொள்ளுவோம். 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே, இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூசிக்கிறார்கள், புத்தியில்லாத மிருகங்களைப் போல வாழ்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 5வதாக காயினுடைய வழியில் நடந்தவர்கள். 6வதாக பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடினவர்கள். 7வதாக கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளானவர்கள். இப்படிப்பட்டவர்களுடைய வழியை நாம் கற்றுக்கொள்ளக்கூடாது. வரலாறுகள் நமக்கு கற்றுத்தருகின்றது. 3வது பகுதியாக தவறான ஆசிரியர்களுடைய பண்புகள் மற்றும் அழிவை குறித்து 6 உருவகங்கள்
சொல்லப்பட்டிருக்கிறது. 12ஆம் வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் இதை படிக்கின்றோம். முதலாவது உருவகம், உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருப்பவர்கள். இரண்டாவதாய், தங்களை தாங்களே மேய்ந்து கொள்ளுகிறவர்கள். மூன்றாவதாக, காற்றுகளால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்கள். நான்காவதாக, இலையுதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து வேரற்று போன மரங்களாயிருக்கின்றார்கள். ஐந்தாவதாக, தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடலலைகளாயிருக்கிறார்கள். ஆறாவதாக, மார்க்கந்தப்பி அலைகிற நட்சத்திரங்களாயிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மனிதர்களோடு, இப்படிப்பட்ட ஆசிரியர்களோடு நாம் எந்தவித சகவாசமும் தொடர்பும் வைத்து கொள்ளக்கூடாது என்பதை கற்றுக்கொள்கின்றோம். தொடர்ந்து ஆண்டவரோடு நடந்த ஏனோக்குடைய ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு இவர்களை குறித்து எழுதியிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் ஏனோக்கை பற்றி படிக்கின்றோம். ஆதாமுக்கு 622 வயதான போது ஏனோக்கு பிறந்திருக்கின்றார். தன்னுடைய 65வது வயதிலிருந்து 300 ஆண்டுகள் தேவனோடு சஞ்சரித்திருக்கின்றார். அப்படி என்றால் ஆதாம் 930 ஆண்டுகள் உயிரோடு இருந்தார் என்பதை ஆதியாகமம் 5:5 கூறுகிறது என்பதால் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்ததை ஆதாம் 243 ஆண்டுகள் பார்த்து அதன் பின்பு அவர் மரித்திருக்கிறார். ஆகவே ஆண்டவரோடு எப்படி நடக்க வேண்டும் என்பதை அறிந்திருந்த ஆதாமும் அவருடைய 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் நமக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகளாக காணப்படுகின்றார்கள். ஆகவே நாம் இப்படிப்பட்ட மனிதர்களிடமிருந்து தப்பி வாழ வேண்டும் என்பதை மிக தெளிவாய் அறிந்திருக்க வேண்டும். மட்டுமல்ல, ஏனோக்கு ஆண்டவருடைய வருகையை குறித்து எடுத்து கூறியிருக்கிறார். 15வது வசனத்திலே 1000 தனது பரிசுத்தவான்களோடு கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தார் என்ற செய்தியை இந்த இடத்திலே நாம் படிக்கின்றோம். விரைவாக யூதா 9 அறிவுரைகளை விசுவாசிகளுக்கு சொல்லி நிறைவு துதி பாடலோடு இந்த பகுதியை நிறைவு செய்வதை நாம் பார்க்க முடிகின்றது. பரிசுத்தமான விசுவாசத்தில் உறுதிப்பட வேண்டும் என்றும், பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ண வேண்டும் என்றும், தேவனுடைய அன்பிலே காத்து கொள்ள வேண்டும் என்றும், நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெற காத்திருக்க வேண்டும் என்றும், பகுத்தறிவுள்ளவர்களாயிருக்க வேண்டும் என்றும், இரக்கம் பாராட்ட வேண்டும் என்றும், அக்கினியிலிருந்து மக்களை இழுத்துவிட வேண்டும் என்றும், பயத்தோடே ரட்சிக்கப்பட வேண்டும் என்றும், மாம்சத்தால் கரைப்படாமல் வாழ வேண்டும் என்பதை குறித்தும் ஆலோசனை சொல்லுகின்றார். ஆண்டவருடைய பரிபூர்ண வல்லமையை சொல்லி அவரை துதிக்கின்றார். வழுவாதபடி உங்களை காக்கவும், தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடே உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும், தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. நிச்சயமாகவே துதி, கனம், மகிமை, மகத்துவம், அதிகாரம் எல்லாவற்றிற்கும் எல்லா காலத்துக்கும் பாத்திரமான ஆண்டவர். அதை பெற்றுக்கொள்ள தகுதியானவர். அவர் ஒருவருக்கே நாம் சகலத்தையும் செலுத்த வேண்டும். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவருடைய நெற்றிகளில் இருக்கும். இந்த பெரும் பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள இந்த உலகத்திலே நாம் மாசற்றவர்களாய், பரிசுத்தமுள்ளவர்களாய், தேவனுக்கு பிரியமானவர்களாய், அவர் சித்தத்தை செய்கிறவர்களாய், அவருடைய ராஜ்யத்தை குறித்து அநேகம் பேருக்கு அறிவிக்கிறவர்களாய் வாழ கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். கர்த்தருடைய மேலான ஆசீர்வாதம் உங்களோடு நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.